அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 20 ஆண்டுகளுக்கு பிறகு விஆர்எஸ் எடுக்கும் ஊழியர்களுக்கு உறுதியான ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கறத மத்திய அரசு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன, அதை பத்தின முழு விவரம் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான செய்தி. சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட விதிகளின் கீழ் மத்திய அரசு ஊழியர்கள் 20 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவையை முடித்த பிறகு தன்னார்வ ஓய்வூதியத்தை தேர்வு செய்தால் விகிதாச்சார அடிப்படையில் தொகையை பெற உரிமை உண்டு என்பது பணியாளர் அமைச்சகம் இது தெரிவிச்சிருக்காங்க. சோ அதாவது ஊழியர்கள் தன்னார்வ ஓய்வூதியத்தை தேர்வு செய்யும் போது உத்தரவாதமான ஊதியம் கிடைக்கும். அவர்களுக்கு ஓய்வூதியம் பெற உரிமை கிடைக்கும். இது தீபாவளிக்கு முன்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பரிசாக கிடைத்துள்ளது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை செப்டம்பர் 2 அன்று அதிகாரப்பூர்வ மத்திய அரசு சிவில் சர்வீஸ் விதிகளின் பிரகாரம் 2025 கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்பிஎஸ் கீழ் ஒரு விருப்பமான யூபிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சலுகைகள் தொடர்பான சேவை விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதே இந்த விதியின் முக்கிய நோக்கமாகும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 25 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை முடித்த பின்னரே முழு உறுதியான ஓய்வூதியம் கிடைக்கும். இருப்பினும் 20 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவைகளை முடித்த பிறகு விஆர்எஸ் அதாவது தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் தேர்வு செய்தால் உறுதியான ஓய்வூதிய விகிதாச்சார அடிப்படையில் சந்தாதாரர்களுக்கு செலுத்தப்படும். இந்த தொகை ஓய்வு பெற்ற தேதிக்கு பிறகுதான் ஊழியர்களுக்கு வழங்கப்படும். தனிப்பட்ட நிதியில் 60% இறுதியான திரும்ப பெறுதல் மற்றும் ஒவ்வொரு அரை ஆண்டு சேவைகளுக்கு அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் 1/10 பங்கு மொத்த பலன், அதாவது ஓய்வூதிய கிராஜுவிட்டி விடுப்பு பணமாக்குதல் இஜிஹெச்எஸ் குழு, அதாவது மத்திய அரசோட ஊழியர் குழு காப்பீடு திட்டம், அதுதான் அதுல கொடுத்திருக்காங்க. இதனோட சலுகைகள் போன்ற பிற சலுகைகள் ஓய்வு பெறும்போது பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததா, மேலும் விஆர்எஸ் எடுத்த பிறகு ஆனால் உறுதியான ஓய்வூதியம் தொடங்குவதற்கு முன்பு ஊழியர்கள் இறந்தால் சட்டப்பூர்வமான திருமணமான வாழ்க்கை துணைக்கு ஊழியர் இறந்த தேதிக்கு அதாவது குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். அதாவது விஆர்எஸ் எடுத்த பிறகு உறுதியான ஓய்வூதியம் தொடங்குவதற்கு முன்பு ஊழியர்கள் இறந்து விட்டால் சட்டப்பூர்வமாக திருமணமான வாழ்க்கை துணைக்கு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த திருத்தத்தை வரவேற்ற பலர் இது அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும், குறிப்பாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் பணிபுரியும் துணை ராணுவ படை வீரர்களுக்கு இது மிகவும் தேவையான நடவடிக்கை என்று கூறியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானதுதான். இது வரவேற்கத்தக்கதும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு முக்கியமான நியூஸும் நம்ம சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக சேரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு